Hi everyone. In this video, as usual, we are going to watch a short conversation using three important keywords that we use in our daily routine. This conversation is related to election, so you will get to learn some new vocabulary in this context. These vocabularies have been listed along with the keywords, so we will go through them before starting the conversation, right? In addition, this conversation will be take place between student and teacher, focusing on the importance of voting. So watch the video till the end. These words and expressions will definitely be useful for you in future. As usual, if anyone watching this video through Instagram, please visit my YouTube channel. The link has been placed in my profile. If you like this content, please hit the like button and show your support. This is Gopinath Subramaniam from Hindi Polyclots channel. Shall we see the conversation? எல்லோருக்கும் வணக்கம். அந்த மூன்று கீவேர்டு வந்து இதான். முதல் வார்த்தை வந்து டீகே. டீகே அப்படின்னா சரி, அக்ரி பண்ணுறது, ஓகே. இரண்டாம் வார்த்தை வந்து பில்குல். பில்குல் அப்படின்னா கண்டிப்பாக, ஸ்ட்ராங்காக அக்ரி பண்ணுறது, கண்டிப்பாக, பில்குல். மூன்றாம் வார்த்தை வந்து கியா பாத் ஹே. கியா பாத் ஹே அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுறது, என்ன மாதிரி வேலை பார்த்துட்டாயா, கியா பாத் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மூன்று வார்த்தை தான் கியா பாத் ஹே, பில்குல், டீக் ஹே. இந்த மூன்று வார்த்தையை வச்சு தான் இந்த வரப்போகிற கான்வர்சேஷன் இருக்க போது. அதுக்கு முன்னாடி அதில் வர்ற ஒக்காபுலரிஸை நம்ம என்னென்னு பார்த்துருவோம். முதல் வார்த்தை வந்து சுனாவ். சுனாவ் அப்படின்னா தேர்தல் அப்படின்னு அர்த்தம். சுனாவ் அப்படின்னா தேர்தல். இரண்டாம் வார்த்தை வந்து ஓட். ஓட் அப்படின்னா வாக்களிப்பு, ஓட்டிங், வாக்களிப்பு. மூன்றாம் வார்த்தை நேதா. நேதான தலைவர், லீடர். அடுத்து நாக்ரிக். நாக்ரிக் அப்படின்னா குடிமகன், சிட்டிசன், நாக்ரிக். அடுத்து அதிகார். அதிகார் அப்படின்னா உரிமை, ரைட்ஸ். கடைசி ஜிம்மேதாரி. ஜிம்மேதாரி அப்படின்னா பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஜிம்மேதாரிங்கிற வார்த்தையை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனலாக எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, ஜிம்மேதாரிங்கிற வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம கான்வர்சேஷன் பார்த்துருவோமா? கமா. இப்போ டீச்சர் சொல்கிறார், नमस्कार दोस्तों, आज हम एक बहुत ज़रूरी विषय पर बात करेंगे, चुनाव और वोट देना. நமஸ்கார் दोस्तों. நமஸ்கார் दोस्तों அப்படின்னா வணக்கம் நண்பர்களே. தோஸ்த் அப்படின்னா நண்பன், தோஸ்தோ அப்படின்னா நண்பர்கள், ப்ளூரல். நமஸ்கார் दोस्तों, வணக்கம் நண்பர்களே. आज என்று हम एक बहुत ज़रूरी विषय पर बात करेंगे. आज अपना इंद्र, हम नाम, एक बहुत जरूरी विषय पर. एक बहुत जरूरी अपना ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி, நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம், பேச போகிறோம். பாத் கரேங்கே, பேச போகிறோம். சுனாவ் और वोट देना, தேர்தல் மற்றும் வாக்களிப்பு, இதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறார். நமஸ்கார் दोस्तों, आज हम एक बहुत ज़रूरी विषय पर बात करेंगे, சுனாவ் और वोट देना. சரிங்களா? நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ரீடிங் நல்லா வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சாதாரணமாக கமாண்டிங் மோடில் சொல்லிப்பாருங்க. ஏன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு கமாண்டிங் மோடில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ரைட். बताओ वोट देना क्यों जरूरी है. बताओ, சொல்லுங்கள். बताओ அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். वोट देना क्यों जरूरी है. वोट देना அப்படின்னா வாக்களிப்பது. क्यों ஏன். जरूरी है அப்படின்னா முக்கியம். बताओ वोट देना क्यों जरूरी है. சொல்லுங்கள், வாக்களிப்பது ஏன் முக்கியம், எதுக்கு வாக்களிக்கிறோம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, सर वोट देने से हम अपने नेता चुन सकते हैं. सर वोट देने से வாக்களிப்பதன் மூலம், वोट देने से அப்படின்னா மூலம், வாக்களிப்பதன் மூலம், हम நாம், अपने नेता நம்முடைய தலைவரை, अपने नेता நம்முடைய தலைவரை,
चुन सकते हैं चुन अपना தேர்ந்தெடுக்கிறது चुनाव अपना தேர்தல் चुन अपना செலக்ட் பண்ணுறது चुन सकते हैं தேர்ந்தெடுக்க முடியும் தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறார் सर वोट देने से हम अपने नेता चुन सकते हैं சார் வாக்களிப்பதன் மூலம் நம்முடைய தலைவரை தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறார் அதுக்கு டீச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ठीक है बहुत अच्छा जवाब है ठीक है बहुत अच्छा जवाब है ठीक है அப்படின்னா சரி நல்ல பதில் बहुत अच्छा அப்படின்னா மிகவும் நல்ல பதில் ஜவாப் அப்படின்னா பதில் ठीक है बहुत अच्छा जवाब है மிகவும் நல்ல பதில் அப்படின்னு டீச்சர் சொல்றார் இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாரு அப்படின்னா सर अगर हम वोट नहीं देंगे तो गलत लोग जीत सकते हैं सर अगर இந்த அகர்ங்கிறது வந்து ஒரு வேலை அப்படிங்கிற மீனிங்கில் வரும் सर अगर हम वोट नहीं देंगे तो हम நாம் वोट नहीं देंगे வாக்களிக்கவில்லை என்றால் वोट नहीं देंगे तो தேனா கொடுக்கிறது இந்த இடத்துல வந்து வாக்களிக்கிறது वोट नहीं देंगे तो गलत लोग गलतனா தவறுன்னு அர்த்தம் லோக் அப்படின்னா மக்கள் இல்லாட்டினா தவறானவர்கள் இந்த இடத்துல गलत लोग தவறானவர்கள் जीत सकते हैं जीत அப்படின்னா ஜெயிக்கிறது जीत सकते हैं வெற்றி பெறுவார்கள் अगर हम वोट नहीं देंगे तो गलत लोग जीत सकते हैं அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாரு சார் நம்ம வாக்களிக்கவில்லை என்றால் தவறானவர்கள் வெல்லலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு டீச்சர் என்ன சொல்றாருன்னா பில்குல் சஹி बिल्कुल सही यही सबसे बड़ा कारण है बिल्कुल सही கண்டிப்பான முறையில் அது சரி நீ சொல்றது கண்டிப்பா கரெக்ட் बिल्कुल सही सही அப்படின்னா சரின்னு அர்த்தம் यही सबसे बड़ा कारण है यही இதுவே सबसे बड़ा कारण है மிக முக்கியமான காரணம் எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் இதுதான் தப்பான ஆள் வந்துருவாங்க நம்ம ஓட் போடலனா அப்படிங்கிறது முக்கியமான காரணம் बिल्कुल सही है यही सबसे बड़ा कारण है सबसे அப்படின்னா எல்லாத்தையும் விட बड़ा कारण அப்படின்னா மிக முக்கியமான காரணம் பெரிய காரணம் बड़ा कारण है மிக முக்கியமான காரணம் சரிங்களா அப்படின்னு வார்த்தையா சொல்றாரு बिल्कुल सही यही सबसे बड़ा कारण है பெரிய காரணம் இதான் முக்கியமான காரணம் அப்படின்றார் क्या हर नागरिक को वोट देना चाहिए क्या हर नागरिक को वोट देना चाहिए ஏன் எல்லா ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பாக ஓட் போடணுமா அப்படின்னு கேட்குறாரு கியா அப்படின்னா கேள்வி வாக்கியம் தான் அது ஹர் நாகரிக் ஹர் அப்படின்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம் ஹர் அப்படின்னா ஒவ்வொரு நாகரிக் அப்படின்னா குடிமகனும் ஹர் நாகரிக்கோ ஓட் தேனா சாகியே வாக்களிக்க வேண்டுமா ஓட் தேனா சாகியே சாகியே அப்படின்னா வேண்டுமா இந்த கியாங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா அர்த்தம் மாறிடும் கேள்வி வாக்கியமாக இருக்காது பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஹர் நாகரிக்கோ ஓட் தேனா சாகியே ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு மாறிடும் இப்போ இந்த கியாங்கிறது இருக்கிறதுனால அது கேள்வி வாக்கியமாக இருக்குது ஏன் ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பாக ஓட்டு போடணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு बिल्कुल सर ये हमारा अधिकार और जिम्मेदारी है बिल्कुल सर ये हमारा अधिकार और जिम्मेदारी है கண்டிப்பாக சார் बिल्कुल சார் ये हमारा अधिकार இது நம்மளுடைய ரைட்ஸ் உரிமை हमारा अधिकार और மற்றும் जिम्मेदारी है நம்மளுடைய உரிமையும் பொறுப்பும் இந்த அவுருங்கிறது வந்து உரிமையும் பொறுப்பும் இல்லாட்டினா மற்றும் நம்முடைய அதிகாரம் மற்றும் பொறுப்பு கண்டிப்பாக ஏ ஹமாரா அதிகார் அவுர் ஜிம்மேதாரி ஹே கண்டிப்பாக ஓட் போடணுன்றார் அது நம்மளுடைய ரைட்ஸ் அது போக நம்மளுடைய பொறுப்பும் கூட அந்த உரிமையும் பொறுப்பும் தமிழில் உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த அவுருங்கிற வார்த்தை போட்டோம்னா அந்த மாதிரி தான் ப்ளே ஆகும் சரிங்களா அது உரிமையும் பொறுப்பும் கண்டிப்பாக ஓட் போடணும் அது வந்து நம்ம உரிமையும் பொறுப்பும் அப்படின்றார் क्या बात है बहुत बढ़िया सोच है क्या बात है बहुत बढ़िया सोच है
அருமை, அப்ரிசியேட் பண்ணுறாரு. மிகச்சிறந்த சிந்தனை. பகுத் படியா அப்படின்னா ரொம்ப பெருசு. பகுத் படியா. சோச்சே அப்படின்னா சிந்தனை. பகுத் படியா சோச்சே. சரிங்களா? இப்போ இன்கேஸ் வந்து யாராச்சும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கைசே ஹோ அப்படின்னு கேட்டால் பகுத் படியா அப்படிம்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன், பகுத் படியா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஹிந்தி பேசுகிறவங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். கியா பாத் ஹை, பகுத் படியா சோச்சே, அருமை, மிக சிறந்த சிந்தனை அப்படின்றார். मान लो आपके इलाके में सड़क खराब है, तब आप क्या करेंगे? सॉरी, क्या करेंगे? मान लो आपके इलाके में सड़क खराब है, तब आप क्या करेंगे? मान लो अपना யோசிச்சு பாருங்க. मान लो आपके इलाके में, உங்களுடைய பகுதியில், இலாக்கா உங்களுடைய பகுதியில், இலாக்கான்னு சொல்லுவோம்ல தமிழில், அதான் இலாக்கே. आपके इलाके में सड़क खराब है, சாலை மோசமாக இருந்தால். சடக் அப்படின்னா சாலை, கராப் அப்படின்னா மோசமாக. சடக் கராபே, சாலை மோசமாக இருக்கிறது. தப் அப்பொழுது. அப் கியா கரேங்கே, நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் பகுதியில் சாலை மோசமாக இருந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. மான்லோ ஆப்கா இலாக்கே மே சடக் கராபே, தப் அப் கியா கரேங்கே, உங்கள் பகுதியில் சாலை மோசமாக இருந்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, சார் ஹம் அச்சே நேதாக்கோ ஓட் தேங்கி ஜோ காம் கரே. சார் வேலை செய்யும் நல்ல தலைவருக்கு வாக்களிப்போம். ஹம் அச்சே நேதா, அச்சே நேதா அப்படின்னா நல்ல தலைவர். ஓட் தேங்கே வாக்களித்தால், ஜோ காம் கரே இந்த வேலை செய்யும் நல்ல தலைவருக்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்கிறார். ठीक है, यही सही तरीका है. ठीक है, यही सही तरीका है. சரி, यही இதுவே, சஹி தரிக்கா, சஹி அப்படின்னா சரியான, தரிக்கா அப்படின்னா வழி. यही சரி, यही சஹி தரிக்கா है, இதுவே சரியான வழி. தரிக்கா அப்படின்னா வழின்னு அர்த்தம். ठीक है, यही सही तरीका है, இதுவே சரியான வழி. சரி, இதுவே சரியான வழி அப்படின்றார். அகர் லோக் वोट नहीं देंगे तो क्या होगा? अगर लोग वोट नहीं देंगे तो क्या होगा? ஒருவேளை, அகர் அப்படின்னா ஒருவேளை, லோக் वोट नहीं देंगे மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால், वोट नहीं देंगे வாக்களிக்கவில்லை என்றால், क्या होगा என்ன ஆகும்? अगर लोग वोट नहीं देंगे तो क्या होगा, மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறார். சார், தேஷ் ஆகே நஹி படேகா, தேஷ் ஆகே நஹி படேகா, நாடு முன்னேறாது. தேஷ் அப்படின்னா தேசம், ஆகே அப்படின்னா முன்னேறது, முன்னுக்கு போகிறது. நஹி படேகா, நஹி படேகானா முன்னுக்கு போகாது. ஆகே நஹி படேகா வாக்களிக்கவில்லை என்றால், ஹமாரா தேஷ் ஆகே நஹி படேகா நம்மளுடைய நாடு முன்னேறாது அப்படின்றார். बिल्कुल, और यही हमें समझना है, समझना चाहिए. बिल्कुल, और यही हमें समझना चाहिए, கண்டிப்பாக இதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பில்குல் கண்டிப்பா, और மேலும், यही இதையே, हमें समझना चाहिए புரிந்து கொள்ள வேண்டும். समझना அப்படின்னா புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ள வேண்டும். समझना चाहिए, बिल्कुल, और यही हमें समझना चाहिए கண்டிப்பாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். सर मैं पहली बार वोट देने जा रहा हूँ. सर मैं पहली बार वोट देने जा रहा हूँ. सर मैं நான் पहली बार முதல் முறையாக, पहली बार वोट देने जा रहा हूँ வாக்களிக்கப் போகிறேன், நான் முதலில் வாக்களிக்கப் போகிறேன் அப்படின்றார். பெஹலி பார் அப்படின்னா முதல் முறையாக, ஓட் தேனே ஜா ரஹா ஹூம் வாக்களிக்கப் போகிறேன் அப்படின்றார். क्या बात है, बहुत गर्व की बात है. क्या बात है, அருமை, சூப்பர் அப்படின்றார். பகுத் கர்வ கி பாத் है, இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், ரொம்ப கர்வமான விஷயம். பகுத் கர்வ கி பாத் है,
இது வந்து ரொம்ப பெருமைப்படுற விஷயம் அப்படின்றாரு. क्या बात है, बहुत गर्व की बात है, இது பெருமைக்குரிய விஷயம் அப்படின்றார். याद रखो हर वोट की कीमत होती है. याद रखो அப்படின்னா நினைவில் கொள்ளுங்கள். याद रखो हर वोट ஒவ்வொரு வாக்குக்கும் மதிப்பு உள்ளது. कीमत होती है, कीमत அப்படின்னா விலை. कीमत होती है, हर वोट की कीमत होती है, நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாக்குக்கும் மதிப்பு உள்ளது அப்படின்றார். तो दोस्तों हमें हमेशा जागरूक रखना चाहिए और सही नेता को वोट देना चाहिए. ठीक है. तो दोस्तों அப்புறம் நண்பர்களே, तो दोस्तों நண்பர்களே, हमें हमेशा जागरूक रखना चाहिए, நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஹமே நாம், ஹமேஷா அப்படின்னா எப்பொழுதும் எப்போதும், ஜாக்ரூக் ரஹ்னா சாகியே, ஜாக்ரூக் அப்படின்னா விழிப்புணர்வுடன், ரக்னா சாகியே और மேலும் சஹி நேதாக்கு ஓட் தேனா சாகியே, சஹி நேதா சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், இல்லாட்டா வாக்களிக்க வேண்டும். டீக் ஹே, சரிதானே, டீக் ஹே, சரிதானே அப்படின்றார். பில்குல் சார், பில்குல் சார் அப்படின்றார். கண்டிப்பா சார். क्या बात है, आप सबने बहुत अच्छा समझा. क्या बात है, आप सबने बहुत अच्छा समझा. நீங்கள் அனைவரும் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப் சப்னே, சப்னே அப்படின்னா எல்லோரும், பகுத் அச்சா சம்ஜா, பகுத் அச்சா சம்ஜா, பகுத் அச்சா அப்படின்னா நன்றாக, சம்ஜா அப்படின்னா புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.